கொடியை தூக்கிட்டாரு, போலிங் குறையுன்னாங்க. ஏதாவது நடந்ததா? போலிங் கூடிச்சு. திமுகவுக்கு போலிங் 23% கூடிச்சு. ஒரு ஆளுங்கட்சி அதுனா ஒரு 13% கூடனாலாவது பரவாயில்ல, 10-13 பரவாயில்ல, 23% ஒரு எக்ஸ்ட்ராடினரியா கூடிச்சு. நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அப்ப 1 கோடி ஓட்டு உள்ள உனக்கு விக்கிரவாண்டியில 50,000 ஓட்டாவது இருக்கணும். ஏன் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சது? ஏன் திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு? அப்போ ரசிகன் எல்லாம் பாமகவுக்கு எதிராக பறையர் ரசிகனும் பறையர் சமூக சகோதர ரசிகர்களும் செங்குந்த ரசிகர்களும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? அப்போ கண்ட்ரோல்ல ஓட்டு இல்லையா? அந்த சூழ்நிலை தானே சார். இப்ப ஆர்கே நகர்ல டிடி விஜயநகரன் திமுக ஓட்டையும் தான் வாங்கினாரு. அதுக்காக திமுக அடுத்த தேர்தல் ஆர்கே நகர்ல வெற்றி பெறாம இருந்தாங்க. அது அந்த சூழ்நிலையில நடக்கிற தேர்தல். திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, அதிமுக நிக்கல, பாமக நிக்கிறாங்கன்ற மாதிரியான பல சூழ்நிலைகளால அந்த வாக்கு டிரான்ஸ்பர். அதை வச்சே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியுமா? முடிவுக்கு நான் வந்துட்டேன். 26 ரிசல்ட் தெரியும். நீ சொல்றது கரெக்டா, நான் சொல்றது கரெக்டான்னு. பாமக எதிராக நான் வன்னியர்கள் ஸ்டாலினுக்கு போலரைஸ் ஆனாங்க. பாமக ஜெயித்திருமோங்கிறதுல அதிமுக ரெட்டையில ஓட்டு போட்டவங்க உதயசூரியன் ஓட்டு போட்டாங்க. இதுதான் பாமகவுக்கே சிக்கல். பொது தேர்தல் இப்படி நடந்துட்டுன்னா நம்ம எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, பொது தேர்தல் இப்படி நடந்துருமோன்னு பாமக அச்சப்படுறான். அந்த வகையில தான் பாமகவே பல நிரூபிக்காத எடப்பாடி கூட 50-50 போகலான்னு CR பாஸ்கரனும் வெங்கட்ராமனும் முயற்சி பண்றதாட்டு செய்திகள் வந்துட்டு இருக்குது.